ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 176வது திருநாமா திருப்பெயர் ராஜதனாய நமஹ. அரசு செல்வம் உடையவனுக்கு நமஸ்காரம். அரசுரிமைக்கு அரசு செல்வம்னு பேர். அரச உடையதாக இருக்கக்கூடிய செல்வம். அதற்கு ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யஸ்ரீ அப்படின்னு பெயர்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா அரசர்க்குரிய செல்வம் எல்லாத்தையும் உடையவன் நாடு, அது 10 உடையதாக தசாங்கம்னு பேர். இதை திருவாச்சகத்தில் மாணிக்கவாச்சக சுவாமிகளும் சுவாமிக்கு எது எது 10 அங்கங்களுடையவர் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ஒரு ராஜான்னா இந்த தசாங்கம் இருக்கணும். கொடி, நாடு, மலை, இந்த மாதிரிலாம் இருக்கணும். இதை பற்றி விவரமாக அங்கேயும் சொல்கிறார். அந்த மாதிரி பகவானுக்கும் 10 அங்கங்கள் இருக்குது. அதை 213வது நாமாவான வராங்ககாய நமஹா அப்படிங்கிற நாமாவில் விளக்கமாக சொல்கிறார். பொதுவாக அரசு செல்வம்னு சொல்லி சொன்னால் இவருடைய ஆணை எண்ணிக்கை மீறப்படாததாக இருக்கக்கூடியது. லலிதா சாஸ்திரநாமத்தில் இருக்கக்கூடியதான சர்வான் உல்லங்கிய சாசனா, அவருடைய ஆணை யாராலையும் மீற முடியாது. எல்லாம் அவருடையது. அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் மேலாகவும் ஆணை யாராலையும் மாற்ற முடியாதாகவும் இருக்கக்கூடியதான பகவான் அத்தனை ஒரு ஐஸ்வர்யத்தை அப்போ உடையவராக தானே இருக்கணும். எல்லா விதமான செல்வம் அவரை சேர்ந்ததாக தானே இருக்கணும். இதெல்லாம் அவர் தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். இயற்கைங்கிறதான செல்வம், தந்தை தாய்ங்கிறதான செல்வம், குழந்தை செல்வம் எல்லாத்தையும் உடையவராக இருக்கிற காரணத்தினால ராஜதனன் அரசு செல்வம் அத்தனையும் உடையவராக இருக்கார். இதெல்லாம் தாண்டி மோக்ஷங்கிறதான மகா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவராகவும் அதற்கு இவரே முழு காரணமாகவும் இருக்கிற காரணத்தினால அந்த செல்வத்தை உடையவராக இருக்கிறவருங்கிறது முக்கிய அர்த்தம். மற்ற விதமான ராஜசின்னங்களோடு சேர்ந்த செல்வத்துடையவருங்கிறதும் ஒரு அர்த்தம். அதனால் அரசு செல்வம் உடையவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.